அதுக்கு நடவடிக்கை இருந்திருக்கு. அப்போ எனக்கு ஒரு செட்டம் அவங்களுக்கு ஒரு செட்டம் கண்டிப்பாக சார். அதுதான் நான் சொல்லியிருக்கேன். அந்த ஆஸ்பெக்ட் ஆஃப் இருக்குது தான் கரெக்டாக சார் சிஓ சார் இதனோட இது 3 நாள் என்னென்ன ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் அவங்க இப்போவும் நடக்குதுன்னு சொல்லிட்டு. அப்போ அதுக்கு காரணம் என்ன? லோக்கல் எம்பி நேரடியாக கலெக்டர்கிட்ட எஸ்பிட்டையும் பேசுறதா சொல்கிறாங்க. நான் பக்கத்தில் இருந்து பார்க்குறேன். நான் வந்து என்ன சொல்றது, நம்மளோட ஆஸ்பெக்ட்ஸில் இங்கே எது கண்கூடாக நம்ம வந்து டிபார்ட்மெண்ட் மேலேயோ தாசில்தார் மேலேயோ இவங்களுக்கு எண்ணளவு அவங்க முறைப்படி தாசில்தார் முறைப்படி எல்லாம் முடியல உட்காருங்க. இல்லை எனக்கு தெரியும் முன்னாடி எவ்வளோ தூரம் இப்போ கொஞ்சம் உட்காரு. நேற்றையே நீங்கள் வந்து ரெஃப்யூஸ் பண்ணி அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்துட்டீங்க. இல்லை சார், மீட்டிங் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்கீங்க. அதை மீறி நான் சொல்லியிருக்கேன், அதை மீறி அவங்க நடத்துகிறாங்க. அப்போ நீங்கள் அவங்களை அரெஸ்ட் பண்ணணும் வேண்டாமா? இதே நீங்கள் எங்களுக்கு ஒரு நோட்டீஸ் நான் சொல்லி முடிச்சிருந்தேன். இது எங்களுக்கு வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்தக்கூடாது, ஒரு மண்டபத்துலேயோ ஒரு வெளியிலையோ ஒரு நிகழ்ச்சி நடத்தக்கூடாது நீங்கள் ஒரு நோட்டீஸ் கொடுத்தீங்க. அதை மீறி நாங்கள் நிகழ்ச்சி நடத்துகிறோம். என்ன பண்ணுவீங்க நீங்கள்? சரி சார், என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள். நான் என்ன பண்ணுவேன் நான் சொல்ல வர என்ன பண்ண நானும் ஆஸ்பெக்ட் எல்லாமே கேட்க சொல்லுவேன் சார். இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஜியோ பேஸ் பண்ணி ஒரு ஸ்கூலுக்கு ஃபார் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அந்த கொடுக்கப்பட்டிருக்கோம். நான் திரும்பவும் சொல்றேன், உங்க மேல குற்றம் சொல்ல சார். நீங்க எங்க மேல குற்றம் சொல்றீங்க? குற்றம் சொல்லல, நான் ஒண்ணே குற்றம் சொல்றீங்க. இதே மாதிரி நாங்க ஒரு நிகழ்ச்சியை நீங்க உங்க அனுமதி மீறி நடத்தினா எங்களை உடனடியாக அந்த இடத்துல அரெஸ்ட் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? சார் ஒண்ணே சார், பப்ளிக் சார் டைரக்ட் கொஸ்டின் அதுதான். நாங்க உங்க இதை மீறி ஒரு நிகழ்ச்சி நடத்தினா அரெஸ்ட் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? நானும் பதில் சொல்ல வரேன். நீங்க ஜீவோ அப்படி இப்படிலாம் சுத்தவே வேண்டாம் சார். சொல்லி சாருங்க. நீங்க ஒரு கேள்வி கேட்கும் போது நான் ஒரு ஹிந்து இருங்க சார், நான் ஒரு ஹிந்து ஸ்கூல்ல ஒரு RSS நிகழ்ச்சி இந்து பண்ணி நிகழ்ச்சி நடத்துறேன், ஒரு கம்ப்ளைண்ட் வருது, நீங்க உடனே நீங்க அரெஸ்ட் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? வரும்போது உள்ள விட மாட்டேங்கிறாங்க சார். காலையில் நாங்கள் உள்ள வரும்போது எங்களை வாசலே உள்ள விட மாட்டேன்னு சொன்னாங்க. அதுதான் சார், அது இல்லீகல் டிடென்ஷன். இல்லீகல் டிடென்ஷன் சார். நான் இங்க உள்ளுக்குள்ள அவங்க ஃப்ரீயா விட்டுருந்தீங்க, நாங்க உள்ள இருக்கணும், வெளியே உள்ள வர மாட்டேன்னு சொல்லுவாங்க. பாருங்க 10 மணிக்கு ஃப்ரீயா நீங்க எல்லாம் ரிலீஸ் அப்படின்னு ரிலீஸ் நீங்க தாராளமா நான் எங்களையே பாதாளமாக தடுத்து நிறுத்தணும் சார். அதுதான் சொல்றேன், கேளுங்க. இப்போ ரிலீஸ் ஆகி போனது, ரிலீஸ் ஆயாச்சு, நீங்க இப்போ செல்லாம் வந்து சொன்னது நம்ம கலந்து போகாத பட்சத்தில் இங்க ஒரு ஒரு சிச்சுவேஷன் இது பண்ணியாச்சு. அப்ப இந்த சிச்சுவேஷனை பேஸ் பண்ணி இங்க இருக்கும்போது பிரைவேட் லேண்டுக்குள்ள என்ன சார், நீங்க அந்த ஸ்கூலுக்குள்ள மட்டும் யாரையும் போக விட மாட்டோம். அதுதான் நான் சொல்றேன், வீட்டுக்குள்ள வரவங்க மட்டும் தடுப்பேன். அதுதான் நான் சொல்றேன். உத்தரவு இலங்கையில வந்துடும். டிசம்பர் 6ஆம் தேதி இதே எஸ்பி லிமிட்ல சேர்மாதேவியில ஒரு ஸ்கூலுக்குள்ள RSS காரன் நடந்து ½ an hour நீங்க அவ்வளவு அடிச்சு வெளியில இல்லைங்க, அவ்வளவு வெளியில இல்லைங்க. அப்ப ஆரம்பத்தில் பிரைவேட் லேண்டுக்குள்ள நான் சொல்லி முடிச்சுக்கிட்டேன். இப்ப நான் சொல்லி முடிக்கிறேன், சொல்லுங்க. அந்த சேர்மாதேவியில போன டிசம்பர் 6ஆம் தேதி 6 மாசத்துக்கு முன்னாடி இதே எஸ்பி லிமிட்ல RSS கேம்ப் நடப்பு நீங்க ஸ்கூலுக்குள்ள நடத்தக்கூடாதுன்னு சொல்லி அவ்வளவு பேரும் வெளியில இருந்து நீங்க ஸ்கூலை கூட்டினீங்க. அப்ப அதுக்கு ஒரு நியாயம், இங்க சர்ச்சுக்கு பாதுகாப்பு நடத்தக்கூடிய மீட்டிங் ஒரு நியாயமா? நீங்களே சொல்லுங்க.